ஹலோ ட்ரேடர்ஸ், இங்கே நிஃப்டி 50 இருக்கட்டும் இல்லை மற்ற இண்டெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே இங்கே டவுன்ஃபாலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த டவுன்ஃபால் ஆகுறது இனிமேல் கண்டினியூ ஆகுமா, இது கரெக்ஷனா இல்லை மார்க்கெட் கிராஷா, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதிகமாக லேர்ன் பண்ணலாம். வீடியோ இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணனா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற எல்லா இண்டெக்ஸையுமே அனலைஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து நிஃப்டி 50 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 6 days ட்ரேடிங் சேனல்ஸில் ஆல்மோஸ்ட் இங்கே ரெட்டில் தான் இங்கே வந்து க்ளோசிங், விச் மீன்ஸ் டவுன்ஃபாலில் தான் இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டில் இருக்கிற நிஃப்டி மிட் கேப்புமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இங்கேயுமே க்ரீன் கேண்டலில் இங்கே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. அண்ட் அதே போல் நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம ஸ்மால் கேப் 150 பார்த்தாலுமே இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே டவுன்ஃபாலில் தான், விச் மீன்ஸ் கண்டினியூவாக ஒரு லாஸ்ட் ஒரு 6 ட்ரேடிங் சேனல் பார்க்கலாம். கண்டினியூவாக ரெட்டில் இங்கே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. இந்தமாதிரி சொல்ல போச்சுன்னா எல்லா இண்டெக்ஸுமே இங்கே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஏன்னா அதே வந்து ஒரு 3 செக்டரில் இருக்க இண்டெக்ஸ் மட்டும் இந்த மாதிரி டவுன்ஃபாலில் இல்லை. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நம்ம பேங்கிங் செக்டர் இங்கே கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து க்ரீன் கேண்டலில் இங்கே பாசிட்டிவாக இருந்திருக்கு, இது ஒன்று. அண்ட் அதுக்கடுத்தது விச் மீன்ஸ் இது பேங்க் இண்டெக்ஸ். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிறது ப்ரைவேட் பேங்க் இருக்குல்ல, அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பாசிட்டிவாக தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அண்ட் அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற நம்ம கிட்டே இருக்கிற ஒரு நியர் அபவுட் வந்து பிஎஸ்சி பேங்க் இருக்குது அண்ட் பேங்கிங் செக்டரில். அண்ட் அதுவுமே இன்றைக்கி பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே நல்ல க்ரீன் கேண்டலில், விச் மீன்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த மாதிரி பேங்கிங் செக்டர்லாம் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே ரொம்ப சிம்பிள் தான். ஆர்பிஐ வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. அதனால் வெறும் ஜஸ்ட்டு பேங்கிங் செக்டர் மட்டும்தான் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா செக்டருமே இங்கே நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே டவுன்ஃபாலில் தான் பார்க்க முடியும். சேம் டைம் நம்ம இங்கே நிஃப்டி சேட்டை வந்து இன்னும் டீட்டெயில்ஸில் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கிளியராக பார்க்கலாம். விச் மீன்ஸ் சைடு வேஸில் ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டண்ட்டில் நல்ல கிளியராகவே இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டண்ட் எப்போல்லாம் மேலே டச் பண்ணுது ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வருது. அண்ட் ஒன் மோர் வந்து இம்பார்ட்டன்ட் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு டபுள் பாட்டம் சேட் பேட்டர்ன் இருக்குல்ல, இங்கே நல்ல கிளியராகவே இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டம் அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே செகண்ட் பாட்டம் அண்ட் அதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்குது. இந்த மாதிரி கீழே வராமல் ஒரு வேளை ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து மேலே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் நம்ம மார்க்கெட்டுமே இங்கே ஒரு வேளை சொல்ல முடியாது அப் ட்ரெண்டில் நல்ல பாசிட்டிவாக வந்து இங்கே மொமெண்டம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே மேலெல்லாம் போல் ஆல்மோஸ்ட் வந்து அகைன் திரும்பவுமே இங்கே டவுன்ஃபால் ஆகிருக்கிறத நல்ல கிளியராக பார்க்க முடியுது. சேம் டைம் இந்த டவுன்ஃபாலுமே இன்னும் நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு விஷயத்தை நல்லா இங்கே அப்சர்வ் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட்டில் சேட்டில் இந்த டவுன்ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டவுன்ஃபால் ஆனதுமே ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவும் அப்படியே கண்டினியூவாக கீழே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக கண்டினியூவாக இங்கே கீழே போகலை. ப்ரீவியஸில் இருக்கிற நல்ல கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸில் எந்த அளவுக்கு சேட் வந்து இங்கே கீழே வந்துச்சு அதே சேம் பாட்டமில் தான் இப்போயுமே, விச் மீன்ஸ் நான் ஜூம் பண்ணுறேன், இங்கே எந்த அளவுக்கு கீழே பாட்டமில் வந்துச்சு சேம் அதே அளவில் தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துட்டு திரும்பவும் தலைவும் வந்து இங்கே சேட்டில் ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேக் சைடில் இருக்கிற இங்கே பேக் சைடில் போய் நம்ம பார்த்துச்சுன்னா ப்ரீவியஸில் இருக்கிற சேட் ஹிஸ்ட்ரி நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஒரு ரேஞ்சு சொல்லிச்சுன்னா இங்கேருந்து ரெசிஸ்டண்ட்டும் எடுத்திருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேருந்து பிரேக் அவுட்டுமே ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட் அண்ட் ரெசிஸ்டண்ட் ஆயிருக்குல்ல, இதே ரேஞ்சில் தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் பாட்டமில் வந்துட்டு திரும்பவுமே இங்கே நல்ல கிளியராகவே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை ஸ்டாக் ப்ரைஸ் இன்கேஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த லெவல்லேருந்துமே கீழே வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எங்கே வரைக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ப்ரீவியஸில் இருக்க ஒரு சப்போர்ட் பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் இந்த சப்போர்ட் வந்து ஒரு 22,450 ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அதை விட கீழே வந்துச்சுன்னா அண்ட் ஃபைனலாக விச் மீன்ஸ் இது நான் சொல்கிறது என்னோடய ஒப்பீனியன் பேஸில் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை விட ஸ்டாக் ப்ரைஸ் ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ வரலன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 21,600லேருந்து எடுத்து அண்ட் 21,200ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கீழே பாட்டமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் சேம் டைம் இந்த அளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே டவுன் ஆனாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இங்கே கீழே டவுன் ஆகும்போது ஸ்டாக் ப்ரைஸ் இன்னுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு எவ்வளோ கீழே ஆகும்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் பிடிச்சிங்க ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 20% கிட்ட இங்கே ஆவரேஜில் பார்க்கும்போது இங்கே டவுன் ஆகிற மாதிரி இங்கே தெரியுது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இங்கே கிராஷ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் படி இது கிராஷில் ஆகலை, வெறும் ஜஸ்ட் இங்கே கரெக்ஷன் மட்டும்தான் ஆயிருக்கு. அப்போ எது தான் வந்து இங்கே கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய
கோவிட் பேண்டமிக்கில் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து அந்த டைம்லலாம் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 40% கிட்ட கீழே போச்சு. அதுதான் வந்து இங்கே கிராஷ்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே 40% கீழே போயிருக்குல்ல, அதையுமே இங்கே நல்லா கிளியராக ரீட் பண்ணுங்கள். ஒரே முட்டா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே டிப் ஆகிருக்கு. அண்ட் இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து விச் மீன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே ஆல்மோஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப சீக்கிரமாகவே கீழே டவுன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான டிப்பில் டவுன் ஆகும். அதை தான் இங்கே மெயினாக வந்து மார்க்கெட் கிராஷ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே போல் நம்ம இங்கே கோவிட் பேண்டமிக்கில் பார்த்துருக்கோம். அண்ட் சேம் டைம் ஒன் மோர் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா நம்ம 2008லேயுமே ஒரு ஃபைனான்ஷியல் கிராஷ் ஆச்சு. அண்ட் அதுலேயுமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ரொம்ப அதிகமான டிப்பு ரொம்ப அதிகமாக இங்கே ஆயிருக்கு. அண்ட் இந்த டிப்புமே ஒரு கேப் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து எந்த அளவுக்கு கீழே போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 60லேருந்து ஒரு 65% இங்கே ரேஞ்சில் வந்து இங்கே கீழே போயிருக்கு. இதை தான் வந்து மார்க்கெட்டில் இங்கே கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ஆயிருக்குல்ல அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா அதெல்லாம் கிராஷ் இல்லை, வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் திரும்பவும் மேலே போச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஹைலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு விச் மீன்ஸ் 28% ஒரு 30% ஆயிருக்கு. இதுவுமே மார்க்கெட் வந்து விச் மீன்ஸ் கீழே பாட்டமில் வந்துட்டு கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கடுத்துமே இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 விச் மீன்ஸ் 20லேருந்து 25% வந்துருக்கு. இதுவுமே கரெக்ஷன் தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து நம்மளுடைய இது ரஷ்யாவது உக்ரைன் வார் நடந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே நியர் அபவுட் கீழே டவுனில் வந்துச்சு. அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 18% டவுன் ஆச்சு. இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து கரெக்ஷன் தான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி தான் இப்போயுமே நியர் அபவுட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே வந்து மார்க்கெட் இப்போலாம் கிராஷ் ஆகலை, வெறும் ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் வெறும் ஜஸ்ட் இங்கே கரெக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. சரி ஏன்ப்பா இந்த மாதிரி கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான ரீசனுமே ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் நிஃப்டி இது வந்து ப்ரீவியஸ் சார்ட்டுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இது எனி டைம் நடக்கிறது தான். நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ இருக்குல்ல, நான் அதுலேயுமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சுன்னா அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு டவுன்ஃபால் வந்து வரது ஒரு நார்மலான விஷயம் தான் இங்கேயுமே பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ நம்ம ப்ரீவியஸ்லேயுமே எங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா அரௌண்ட் வந்து இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து இந்த இடத்துல இங்கே பார்த்துருக்க முடியுது. அதே போல் ஒரு நியர் அபவுட் வந்து நெக்ஸ்ட் இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துச்சுன்னா அதையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். நல்ல ஒரு பெட்டரான இங்கேருந்து ஒரு ரேலி தந்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ரேலி தந்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது ஒரு ரேலி தந்திருக்கு. விச் மீன்ஸ் அப் சைடில் போச்சுன்னா அண்ட் அதுக்கடுத்து டவுன் சைடு வரும். அண்ட் அதுக்கடுத்து இங்கே பார்க்க முடியும் திரும்பவுமே ஒரு அப் சைடில் போயிருக்கு, திரும்பவுமே ஒரு டவுன் சைடில் வந்திருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட்டுமே உங்களுக்கு ஓவராலாக இங்கே புரிஞ்சிருக்கும். எப்பயுமே மார்க்கெட் வந்து அப் சைட்லேயே போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கே எப்பயுமே அப் சைட்லாம் போயிட்டுருக்காது. நம்ம லைஃப் எப்படி அப்ஸும் பார்க்க முடியும், டவுன்ஸும் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் சேம் இங்கேயுமே மார்க்கெட்டில் அப்ஸ் ஆகிறதும் சரி அண்ட் டவுன் ஆகிறதும் சரி, இது எல்லாமே நேச்சர் தான். இது மார்க்கெட் நேச்சர் தான். ஐ ஹோப் இப்போ எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு பெட்டரான இங்கே மணியவும் இங்கே மேக் பண்ணலாம். என்னுடைய கோர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே நான் கோர்ஸில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோர்ஸுக்கு ஃபீஸுமே ரொம்ப அதிகமாக இல்லை, நார்மலாக 10,000 இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு 599ங்கிற ப்ரைஸில் தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகோ சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்குமே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகிற நெக்ஸ்ட் விச் மீன்ஸ் இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.